ஹலோ மை டியர் ஃபேமிலி. ஸோ சாரி, வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக என்னால் போட முடியல. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் இந்த ஃபேர்வெல் கிஃப்ட்டு, பர்த்டே ஆனிவர்சரி கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டே இருந்ததுனால, கரெக்டாக அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு நம்ம பேக் பண்ணி கொரியர் பண்ணுறதுக்கு அதுக்கே டைம் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பாட்டிஃபை சாங் எப்படி ரெசின் ஆர்ட்டில் ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்கள் மொபைலில் ஸ்பாட்டிஃபை ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப் இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்ச் பாக்ஸ் வந்து மேலே வரும். அந்த பாக்ஸை நீங்கள் டச் பண்ணி உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அந்த சாங்கை வந்து டைப் பண்ணி எடுத்துக்கோங்க. கீழேயே வந்து உங்களுக்கு அந்த சாங்கோட எத்தனை லிஸ்ட் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். பர்டிகுலராக அந்த சாங்கை செலக்ட் பண்ணுங்கள். சாங்குன்னு கீழே எழுதி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சாங்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சாங் ப்ளே ஆகிற பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் மேலே அந்த 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு மாதிரி வரும். அதில் லாஸ்ட்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ஷோ ஸ்பாட்டிஃபை கோடுன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கோடு வந்து இந்த மாதிரி வரும். ஆனால் இதில் கலர் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அந்த இதை டச் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து காப்பி ஆயிரும். ஸோ உங்கள் சாங்கோட லிங்க் வந்து நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா இந்த ஆப்லேருந்து வெளியே வந்துட்டு க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இல்லை உங்கள்கிட்ட கூகுள் இருக்குனாலும் அதுலேயும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸ்பாட்டிஃபை கோட்ஸ் இல்லை அப்படின்னா ஸ்பாட்டிஃபை கோட் ஜென்ரேட்டர், இந்த 2 இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. சர்ச் நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு கீழே சஜஷன் வந்து நிறைய காட்டும் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு ஒன்றா காட்டும் ஸ்பாட்டிஃபை கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மேலே ஃபஸ்ட் கலரில் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் இந்த ஸ்பாட்டிஃபை கோட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மொபைலில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா சைடில் மேலே 3 டாட் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு வந்து டெஸ்க்டாப் சைட் வந்து நான் கிளிக்கில் இருக்குது, அதை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொபைலுக்கு நீங்கள் வியூ பண்ணுவீங்க இல்லையா, அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வரும். இதில் இன்னும் கீழே வந்து நிறைய வேர்டிங்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா சாங் வந்து வரும். பட் ஆனால் நம்ம மொபைல் வியூவில் வந்து இதை சின்னதாகவோ பெருசாகவோ மாற்ற முடியாது. அதனால் அகெயின் போய் டெஸ்க்டாப் சைட்டை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமா டீஃபால்ட்டாக அதில் வந்து ஒரு சாங்கோட கியூஆர் கோடு தான் வரும். நீங்கள் அதுக்கு கண்டிஷனுக்கெலாம் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு இந்த பாக்ஸு சைடு மட்டும்தான் தெரியும் மொபைலில். அந்த சைடில் நீங்கள் லாங் ப்ரெஸ் கொடுத்துட்டு காப்பி பண்ணி வச்சுருப்பீங்களே அதை பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் இந்த சாங்கோட கோடு வந்துடும். இதில் நீங்கள் கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து எப்போயுமே ஒயிட் கலர் வச்சுக்கோங்க. கோடு வந்து பிளாக் கலர் வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ரெசின் ஆர்ட்டில் இன்சர்ட் பண்ணும்போது அது கரெக்டாக வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லை பேக்ரவுண்ட் பிளாக்கில் வேணும்னாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் வேணுனாலும் இதில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா கோடு வந்து டவுன்லோட் ஆயிரும். இவ்வளோ தான் டவுன்லோட் பண்ண வேண்டியது. டவுன்லோட் பண்ண கோடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கலர் பேக்ரவுண்டில் கொடுத்துருந்தீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் டவுன்லோட் பண்ண கோடு வந்து இது தான். இதை எப்படி ஃபோட்டோவில் இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் எடிட் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ வந்து உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணும் அதை வந்து டிசைட் பண்ணி நீங்கள் ஒன்று கிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயரா ரவுண்டா அந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்கொயர் ஷேப் அப்படியே ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதில் எனக்கு எந்த கிராப்புமே ஆகக்கூடாது, எனக்கு இந்த ஃபுல் ஃபோட்டோ அப்படியே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா இமேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே இமேஜை பேக்ரவுண்டாக வரும். இந்த மாதிரி ஆப்ஷன் மூலியமாகவும் நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து எடிட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். எனக்கு கிராப் பண்ணாலே ஓகே அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணியும் எடுத்துக்கலாம்.
அதுவும் உங்களோட இஷ்டம் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த டிசைனில் வந்து நீங்கள் பிக்சார்ட் ஆப் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை வந்து ஃபஸ்ட்டு எந்த ஷேப்க்கு வேணுமோ ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர்னால் இப்படியே இருக்கட்டும். இப்போ ரவுண்டு வேணும் அப்படின்னா கட்டிங் டூல் யூஸ் பண்ணி நான் ஷேப்பில் போய் ரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்து நான் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே அந்த டிக்கை கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து இது கட் ஆயிரும். ஸோ அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அப்படியே மூவ் பண்ணுங்கள். இப்போ இதில் எப்படி ஸ்பாட்டிஃபை ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே ஆட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஆட் ஃபோட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கோடை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் கொடுங்க. எந்த சைடு உங்களுக்கு கோடு வேணுமோ அங்கே நீங்கள் ஜஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே டவுன்லோடும் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் கொடுக்க வேண்டாம், எனக்கு இந்த பேக்ரவுண்டே தெரியக்கூடாதுப்பா, பிளாக் கலர் கோடு மட்டும்தான் வேணும் அப்படின்னா இதில் பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் மல்டிப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே நிறைய ஆப்ஷன் வரும். அதில் மல்டிப்ளையை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளாக் கலர் மட்டும் வரும். ஸோ நீங்கள் இந்த பிளாக் கலரை மட்டும் இப்படி ஃபோட்டோஸ்க்கு மேலே வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி இருக்க பேக்ரவுண்ட்லாம் போய் உங்களோட இமேஜே பேக்ரவுண்டாக ஆகும். நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒயிட் கலரில் வேணும்னாலும் நீங்கள் வச்சு இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி பிரிண்ட் பண்ணணும் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். டைரெக்டாக நீங்கள் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ எடுத்துகிட்டு நீங்கள் கீ செயினில் வந்து அப்ளை பண்ணி கீ செயின் வந்து ரெடி பண்ணிக்கலாம். கீ செயின்னு இல்லை, எந்த பெரிய ப்ராஜெக்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் நான் வந்து கோடை வந்து கீழே வச்சுருப்பேன், இதில் சைடில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கோடை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.